ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பருப்பே இல்லாமல் உடனடி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்போ எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு குக்கரில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை குழம்பு மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். விசில் எல்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த ரெசிபி 10 நிமிஷம் செஞ்சிடலாம். சைட் பை சைட் இட்லி ஊற்றுறக்குள்ளேயே இந்த சாம்பார் ரெடி ஆயிரும். விசில் வந்துருச்சு, ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா இதை கடைஞ்சி விட்டுறலாங்க. இப்படியே குக்கரில் கூட கடையலாம், இல்லைன்னா நம்ம ஒரு சட்டியில் மாற்றி கூட கடைஞ்சி விட்டுறலாங்க. நல்லா பைனாக வேணும் அப்படின்னா நல்லா ஆடின வரும் மிக்சியில் கூட ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நான் மத்து வச்சு தாங்க இன்னைக்கு கடையிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இனி தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட ஜீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஜீரகம்லாம் எதுவும் சேர்க்கல. கடுகு, பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். 6-7 பூண்டு பல்ல 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த தக்காளி கடையில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி கரைசல் ஒரு கொதி வந்த பிறகு இதில் ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. இந்த சாம்பார் பருப்பே தேவையில்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம், ரெசிபி வீடியோஸ். டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சிருச்சு. இனி மல்லி இலை தூவி நம்ம இறக்கலாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.